நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே சமுதாயத்தினால் பாவிகள் என்று தள்ளப்பட்டவர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். மாத்திரமல்ல, விடுதலை கொடுக்கும்படி இயேசுவும் அவர்களை தேடி சென்றார் என்று சொல்லி நாம் அறிவோம். துன்மார்க்கமான வழிகளில் பணம் சம்பாதித்தவர்கள், கடும் நோயினால் பாதிக்கப்பட்டு மரண அவஸ்தைப்பட்டு கொண்டு இருந்தவர்கள், தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு சமுதாயத்தை விட்டு அகற்றப்பட்டவர்கள், ஏன் அசுத்த ஆவிகளின் கட்டுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், பிறப்பிலிருந்தே ஊனமானவர்கள், விபச்சாரத்தினால் அழிந்து கொண்டிருந்தவர்கள், இன்னும் பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருந்த யாவரையும் அவர் விடுதலையாக்கினார். மாத்திரமல்ல, இவர்கள் தங்களை தாழ்த்தி விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களும் விரும்பினார்கள். ஆனால் மத வைராக்கிய கட்டினால் பெருமை கொண்டு தாங்கள் பரிசுத்தவான்கள் என்று வாழ்ந்த யூத மத தலைவர்கள் சுய நீதியினால் நிறைந்தவர்களாக மேன்மையான எண்ணம் கொண்டதால் தங்களை தாழ்த்த ஒரு நாளும் அவர்கள் விருப்பப்படவே இல்லை. இதனால் தங்களுடைய மத்தியிலே வந்திருந்ததான மீட்பராக இயேசுவை கண்ணிருந்தும் காண முடியாமலும், காதுகளிலிருந்தும் கேட்க முடியாமலும், இருதயத்தில் உணர முடியாமலும் போனார்கள். எப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்தாலும் நாம் ஒவ்வொருவரும் அவற்றை தாழ்மையுள்ள இருதயத்தோடு கூட செய்ய வேண்டும். பெருமையுடன் கூடிய எந்த கிரியைகளுக்கும் வெறும் மத வைராக்கியத்தை தரும், ஆனால் அவை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே நாம் யாராக காணப்பட்டாலும் தேவனுக்கு முன்பாக நம்மை பரிபூர்ணமாய் தாழ்த்தி பெருமை நிறைந்த மத வைராக்கியங்களை முற்றிலுமாக விட்டுவிட்டு தாழ்மை சிந்தை தரித்தவர்களாக எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்காக செய்கின்றதான பொழுது தேவன் அவருடைய அளவற்ற கிருபையை நமக்கு கொடுத்து நம்மை சீரான பாதையில வழி நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பெருமை என்கிற எண்ணத்துக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதவர்களாய், தாழ்மை சிந்தை தரித்தவர்களாய் தெய்வ சமூகத்தில் கடந்து வருவோம். தேவன் அவருடைய அளவற்ற கிருபையை நமக்கு தருவார். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோமா ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைநிற்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள தகப்பனே, அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள சிந்தனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து நீர் வழி நடத்துவீராக. எங்கள் வாழ்க்கையில பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காதவர்களாக, தாழ்மை சிந்தை தரித்தவர்களாய் உம்மிலிருந்த அந்த குணங்கள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும். நாங்கள் உமக்கு வாழ, உமக்கு பக்தி வைராக்கியம் கொண்டு ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல்